வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நவராத்திரி 4வது நாள். இன்னைக்கு சமையல் வந்து அவியல், சாம்பார், பீன்ஸ் கறி, பாயசம் வைக்கலான்னு. இன்னைக்கு வந்து இது அரிசியும் பருப்பும் கலந்து வைக்கிற பாயசம். நான் அரிசி வந்து கம்மியா தான் வச்சிருக்கேன். நம்ம இந்த சின்ன கப்புல 1 கப்பு அரிசி எடுத்துருக்கேன். இதே அளவுல 2 கப்பு பயத்தம்பருப்பு எடுத்துருக்கேன். இது ரெண்டும் வந்து வறுக்கெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். அப்படியே நம்ம இந்த பொங்கலுக்கு வைக்கிற மாதிரி தான். இது வந்து நம்ம ரெண்டையும் களைஞ்சிட்டு இதுக்கு தேவையான தண்ணி கொஞ்சம் நிறையவே வைக்கலாம். ஏன்னா பாயசங்கிறதுனால இதுக்கேற்ற வெல்லம் எடுத்து வச்சுருங்க. இப்ப இதை களைஞ்சிட்டு ஒரு 2 விசில் வச்சிடுறேன். நல்லா வேகட்டும், குழஞ்சு வேகணும். 2 விசில் வச்சிடுறேன். வச்சுட்டு இப்ப இந்த பாயசம் பண்றது எப்படின்னு பார்க்கலாம். அவியலுக்கு நான் வந்து காயெல்லாம் வேக வச்சிருக்கேன். இது வந்து பீன்ஸு, கேரட்டு, அப்புறம் வந்து வாழைக்காய், எல்லாமே எல்லா காயும் அதுல போடலாம்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நான் வந்து பீன்ஸு, கேரட்டு, அவரைக்காய், கொத்தவரங்காய், அப்புறம் வந்து வாழைக்காய், இதெல்லாத்தையும் நான் வேக வச்சிருக்கேன். கத்திரிக்காயை மட்டும் நான் அப்படியே அதுல போடுறதில்லை. ஏன்னா எல்லாருக்குமே கத்திரிக்காய்னா கொஞ்சம் டேஸ்ட் அவ்வளவா சில பேருக்கு பிடிக்காது. அதனால நான் வந்து லேசா பாருங்க, ஒரே ஒரு அரை ஸ்பூன் தான் எண்ணெய் ஊத்தினேன். இதுல வதக்கிடுவேன் கொஞ்சம். அப்படியே இதை தூக்கி அதுல போட்டோம்னாக்கா ஒரு மாதிரி குழன்னு போயிடும். அந்த தோல் எல்லாம் தனியா வந்துடும். டேஸ்ட்டும் நல்லா இருக்காதுங்கிறதுனால நான் லேசா மாதிரி வதக்கிட்டு, கொஞ்சம் வதக்கினாலே நல்லது தான். இதை நம்ம வேக வைக்கணுங்கிறது இல்லை. இதுக்கு தேவையான தேங்காய், இஞ்சி, பச்சை மிளகாய் எல்லாம் அரைச்சி விடும்போது இதை வந்து அதை அரைச்சி விடும்போது அதுலயே இதை கொட்டி ஒரு கிளறிட்டாவே போதும். அதனால நான் கொஞ்சம் கத்திரிக்காயை மட்டும் கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு தான் போடுவேன். அது வதக்கி வச்சிருக்கேன். சாம்பார் வந்து முள்ளங்கி சாம்பார், பீன்ஸ் கறி. பீன்ஸ் வந்து நிறைய ஒரே ஒரு இதுல ஆவியில வச்சு கொஞ்ச நேரம் வேக வச்சு எடுத்து வச்சிருவேன். முள்ளங்கி சாம்பாருக்கு, தக்காளி, இது வந்து தேங்காய் வந்து அவியலுக்கும் கறிக்கும் 2த்துக்கும் சேர்த்து எடுத்து வச்சிருக்கேன். இப்ப காய் எல்லாமே வெந்துருக்கு. அவியலுக்கு என்னென்ன அரைச்சி விடலாங்கிறத இப்ப பார்க்கலாம். அரைச்சி விடுறதுக்கு கொஞ்சமா ஒரு ஸ்பூன் அரிசி வந்து நான் தண்ணியில போட்டு வச்சிருக்கேன். ஏன்னா அப்பதான் கொஞ்சம் சேர்ந்தாப்புல வரும்னு. பாருங்க, பச்சை மிளகாய் ரொம்ப குட்டி குட்டியா இருக்கிறதுனால நான் தோறாம எடுத்து வச்சிருக்கேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு சின்ன துண்டு, 2 குட்டி துண்டு, 2 துண்டு இஞ்சி எடுத்து வச்சிருக்கேன். சீரகம், தேங்காய், இதெல்லாம் இப்ப அரைச்சிக்கலாம். இந்த அரிசி வந்து ஊறின அரிசியை கொட்டிக்கிறோம். 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், இந்த பச்சை மிளகாய், இஞ்சி இதெல்லாம் இதுல போட்டுக்கிறேன். தேங்காய்ல பாதி தேங்காய் எடுத்துக்கலாம். கொஞ்சமா கறிக்கு வச்சுட்டு மிச்சத்தை நான் எடுத்துக்கிறேன். இதை இப்ப நான் அரைச்சுன்னு வந்துடுறேன். அரைச்சிட்டு அவியல் பண்ணிடலாம். அரைச்சின்னு வந்துட்டேன். தேங்காய், அரிசி, பச்சை மிளகாய் எல்லாம் போட்டதை அரைச்சின்னு வந்திருக்கேன். காரம் போருமாங்கிறது ஒரு சந்தேகமா தான் இருக்கு. ஏன்னா ரொம்ப சின்னதா இருந்தது பச்சை மிளகாய். இப்ப பாருங்க, அந்த எலுப்பு சட்டியில தாளிச்சு வைக்க வேலை இல்லை இல்லையா, அதனால இந்த அரைச்சி அதில் போட்டுருவேன். இந்த பச்சை வாசனை போக கொஞ்சம் பொச்சா நல்லா இருக்கும். கொஞ்சம் தண்ணியை விடலாம். நான் அந்த மிக்சி ஜார அளந்துட்டு தண்ணி விடுவேன். இது கொஞ்சம் வந்து கொதிக்கும் போது நான் வதக்கி வச்சேன் இல்லையா, கத்திரிக்காவை இதுல கொஞ்சம் கொதிச்ச உடனே இந்த பச்சை வாசனை போக கொஞ்சம் கொதி வரட்டும். கொதி வந்த உடனே இந்த கத்திரிக்காய் அதுல போட்டுட்டோம்னா நல்லாவே இந்த உப்பு, காரம், உப்பு மட்டும் இதுல நான் லேசா தூவிருக்கேன் வதக்கும்போது. இதுல இருக்கிற அந்த காரம், தேங்காய் எல்லாமே சேர்ந்து டேஸ்டாவே இருக்கும். இந்த கத்திரிக்காய்னா எல்லாமே ஒதுக்கிட்டுறதா இருக்கு எதிர போட்டாலுமே. ஆனா இதுவும் சேர்த்து போட்டாதான் வந்து அவியலுக்கு. நான் கொஞ்சம் பாருங்க பொங்கி வருது. கொஞ்சம் கொதி வந்ததுன்னா இந்த கத்திரிக்காய் அதுல போட்டு அதை அப்படியே எடுத்து அந்த காயில கொட்டிட வேண்டியதான். இது தாளிச்சு கொட்ட வேலை இல்லை.
அப்படியே இறக்கும் போது லேசா பச்சையா தேங்காய் எண்ணெய் அதுல ஊத்திட்டு இறக்கி வச்சிட்டோம்னா நல்லா ஆறின உடனே அந்த தயிரை கலந்தோம்னா நல்லா இருக்கும். சூட்டோட கலந்துட்டா திருத்திரியா போயிடுது. அதனால தயிர் கெட்டி தயிர் துவச்சி வச்சிருக்கேன். இப்ப இது கொஞ்சம் கொதிக்கட்டும். தயிரும் நான் எடுத்து வச்சிருக்கேன். இது போரலைனாலும் இன்னும் கொஞ்சம் ஊத்திக்கலாம்னு. ஆனா இப்ப அது சூட்டோட இதை ஊத்த வேண்டாம். கொஞ்சம் கொதி வரட்டும். நல்லா கொதிச்ச காமிக்கிறேன். பாருங்க, நல்லா வெந்துடுது. சேர்ந்தாப்புல வந்துடுது. இப்ப கத்திரிக்காய் இதுல கொட்டிட்டு கொஞ்சம் ஒரு நிமிஷம் அதுனா போதும். கொதி வந்துடுது. அடுப்பு அணைச்சிடுறேன். இந்த காயில இதை கொட்டிடுறேன். காய் நல்லா வெந்துடுது. இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றி நீங்க வைக்கலாம்னு நினைக்கிறேன். பாருங்க, நல்லா கலரா வந்துட்டு. இப்ப இது கொதிக்கணுங்கிறது இல்ல, இது ஏற்கனவே காயும் நல்லா வெந்துடுது. இந்த கிரேவியும் நல்லா கொதிச்சுடுது. இப்ப இதுல தேங்காய் மட்டும் பச்சை தேங்காய் எண்ணெய இதுல ஊற்றி வச்சுட்டாங்க. ரொம்ப உடனுங்கிறது இல்லை, கொஞ்சம் வாசனைக்கு. பாருங்க, கிட்ட கழுது. இப்ப இதுக்கு தேவையான உப்பெல்லாம் ஒருத்தரம் சரி பார்த்துட்டு இது கொஞ்சம் ஆறின உடனே இதுல நான் தயிரை தகுந்தேன்னாக்க அவியல் ரெடி ஆயிடுது. இப்ப நம்ம சாம்பாரும் கறியும் வைக்கிறதுக்குள்ள இது ஆறிடும். இது அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ள கறியை வதக்கலாம். கறிக்கு கடுகு போட்டுக்கிறேன். ஒரு 2 காஞ்ச மிளகாய், இது வதக்கட்டும். இதுக்குள்ள சாம்பாருக்கு எண்ணெய் வச்சிருக்கேன். வெந்தயம், கடுகு போட்டுக்கிறேன். கருவேப்பிலை, தக்காளி போட்டு அரைக்கணும். கறிக்கு காசு போட்டு ஏற்கனவே இதுதான் பீன்ஸு. இது கொஞ்சம் இருந்தா போதும். தேங்காய் கொடுத்துட்டு இறக்கிடலாம். சாம்பாருக்கு வதக்கலாம். வதங்கட்டும். கறி வதங்கிருக்கு. தேங்காய் போட்டுடலாம். ரொம்பவும் வேக வைக்காம லேசா உப்பு தண்ணியை தெளிச்சுட்டு இது மாதிரி ஸ்டீம் பண்ணி எடுத்தோம்னாலே காய் எல்லாமே ரொம்ப கலர் மாறாம வரும். உப்பு தண்ணியை லேசா தெளிச்சிடணும். தெளிச்சுட்டு இது பாருங்க, பீன்ஸ் கறி ரெடி. இப்போ தக்காளி வதக்கிட்டு
நல்லா குழம்பு வதங்கிருக்கு. முள்ளங்கி இதில் கட்டிடுறேன். இது ரெடியாக எடுத்து பீன்ஸ் ஆஃப் பண்ணிடுறேன். பீன்ஸ் கறி ரெடி, அவியல் ரெடி. சாம்பாருக்கு புளி கரைச்சி விட்டுட்டு தேவையான பொருள் போட்டுக்கலாம். புளித்தலை விட்டுடுறேன். சாம்பார் பொடி வந்து நான் வறுத்து அரைச்ச சாம்பார் பொடி தனியாக பண்ணி வச்சுருக்கேன் ரெடிமேடாகவே. இதில் சும்மா கொஞ்சம் ஒரு ஸ்பூன் இது வந்து அரைச்சி விடலாம். இன்னும் கொஞ்சம் தேங்காய் நான் வந்து அரைச்சி விடலை, இப்படி பொடியாகவே போடுறேன். இது நார்மல் சாம்பார் பொடி, மிஷினில் அரைச்சி வந்தது. இது ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். கொதிக்கட்டும். பருப்பு வந்து குக்கரில் ரெடியாக இருக்கு. முள்ளங்கிக்கு தேவையான உப்பு நான் போட்டேன் வேகும்போது. சாம்பாருக்கு தேவையான உப்பு போட்டுருவேன். கொதிச்ச உடனே இந்த பொடி வாசனை போக கொதிச்ச உடனே பருப்பு போட்டு இறக்கிட்டோம்னா இது சமையல் ரெடி ஆயிடுது. பாயசம் மட்டும் வச்சிடலாம். சாம்பார் நல்லா கொதிச்சிடுது. இப்போ இதுக்கு தேவையான பருப்பு ஜலத்தை கொட்டிடுவேன். உப்பு தேவையானது போட்டிருக்கேன், அப்படி வேணும்னா பார்த்துக்கலாம். பெருங்காயம், ஒரே ஒரு துண்டு வெல்லம் போடுறேன். இப்போ ரெடி ஆயிடுது. கொஞ்சம் கொதிச்ச உடனே சாம்பார் ரெடி ஆகிடும். கொத்தமல்லி தூவிடலாம். இது கொதிச்ச உடனே சாம்பார் ரெடி, அவியலும் ரெடி ஆகிடுக்கும். இப்போ இது நல்லா ஆறிடுது. இதை ஒரு தனி பாத்திரத்தில் எடுத்து போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து மொத்தமாக எல்லாத்துலேயுமே நம்ம வந்து மத்தியானமாக தான், எப்படியும் மத்தியானம் 1 மணி ஆகிடும் சாப்பிட. அதுக்குள்ளே அந்த தயிரெல்லாம் ஊற்றி வச்சோம்னா புளிச்சு போயிடுங்கிறதுனால நான் இப்படியே வச்சுருக்கேன். கொஞ்சம் நல்லா ஆறின உடனே தேவையான தயிர் அதில் கலந்துட்டு நான் கலர் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ சாம்பார் கொதிச்ச உடனே இதை ஆஃப் பண்ணிடலாம். லேசாக கொதி வந்துன்னு இருக்கு. இன்னும் ஒரு 5 நிமிஷத்துல இதுவும் ரெடி ஆகிடும். பாருங்க, நல்லா கொதிச்சுட்டு நல்லா கொதி வந்துடுது. சாம்பார் இப்போ ஆஃப் பண்ணிடுறேன். அவியல் வந்து நான் கொஞ்சமாக கலந்து வச்சுருக்கேன். நான் வந்து தனியாக கொஞ்சம் எடுத்து வச்சுட்டேன், சாப்பிடும்போது கலந்துக்கலான்னு. இப்போ உங்களுக்கு காமிக்கிறதுக்காக பாருங்க. இப்போ இந்த தயிரை இதில் ஊற்றிடணும். அவியலும் ரெடி ஆகிடுது. இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ கலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இந்த தயிர் வந்து இன்னும் வேணும்னாலும் அந்த டைமில் கொஞ்சம் ஊற்றிக்கலான்னு நான் கொஞ்சமாக ஊற்றிருக்கேன், உங்களுக்கு காமிக்கிறதுக்காக. சாப்பிடும்போது தான் நான் எப்போவுமே தயிர் மிக்ஸ் பண்ணிப்பேன். திருப்பி கொதிக்க வச்சு திருப்பி சூடு பண்ணிட்டு இருக்க வேண்டாம்னுட்டு காய் அப்படியே இருக்கும், ரெடி பண்ண காய் அப்படியே இருக்கும். தயிர் மட்டும் சாப்பிடும்போது ஊற்றினாக்க ரொம்ப பிடிக்காம இருக்குங்கிறதுனால இப்போ நான் உங்களுக்கு கலர் எப்படி இருக்குன்னு காமிக்கிறதுக்காக தயிரை ஊற்றி காமிச்சிருக்கேன். இப்போ இன்னைக்கு சமையல் ரெடி ஆகிடுது. சாம்பார், அவியல், கறி.
நான் வந்து 2 விசில் வச்சு பாருங்க. இது ரொம்ப குழையாமையும் இருக்கணும், அதே சமயம் அரிசியாவும் இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு தான் அது வேக வச்சிருக்கேன். இதுக்கு வந்து இந்த மெஷரிங் கப்ல 1 கப்பு வெல்லம் இதை நான் கொதிக்க வச்சு வடிகட்டி வச்சிருக்கேன். இப்ப இந்த வெல்லம் தண்ணியை இதுல ஊத்திடலாம். இது ரெடியா இருக்கு. இதுக்கு ஏற்ற மாதிரி முந்திரி திராட்சை நெய்யில வறுத்து வச்சிருக்கேன், அதையும் கொட்டிக்கிறேன். ஏலக்காய் பொடி ஒரு 1/2 ஸ்பூன் போட்டா போதும், ஏன்னா பாயசம் கம்மியா தான் இருக்கு. இப்ப இது ஆறுன உடனே இதுல பால் ஊத்திக்கலாம். நம்ம சூடா கொதிச்சுட்டு இருக்கும் போதே பால் ஊத்த வேண்டாம்னுதான், கிளம்பி போயிடக்கூடாது இல்லையா. அந்த வெள்ளத்துல பால் பட்ட உடனே தெரிஞ்சிடும். அதனால பாருங்க, வெள்ளமும் நல்லா கொதிச்சதுனால இதுக்கு மேல ஒண்ணும் கொதிக்க வேண்டாம், பாயசம் ரெடி ஆயிடுது. இன்னைக்கு சாயங்காலம், இன்னைக்கு 4வது நாள் சமையல் பார்த்துட்டோம். பாயசமும் ரெடி ஆயிடுது. இப்ப காத்தால இதெல்லாம் நெய்வேத்தியம் பண்ணிட்டு சாயங்காலம் நெய்வேதிக்கு பச்சை வெள்ளை பட்டாணி ஊற வச்சிருக்கேன். பட்டாணி சுண்டல் சாயங்காலம் பண்ணிடலாங்க. நீங்களும் இதே மாதிரி உங்க வீட்டுல என்ன பண்ணீங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. என்னோட வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பாப்போம். டைம்